நீங்க ஒருவேளை வரலாற்று கதைகளை விரும்பி கேட்கிறவங்களா இருந்தா இத கண்டிப்பா கேளுங்க. ராஜராஜ சோழன் வெறும் நிலப்பரப்பை மட்டும் ஆட்சி செஞ்ச அரசர் கிடையாது. கடலையும் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்கினார். ராஜராஜ சோழன் பல கோட்டைகள் கட்டினார், கோயில்களையும் கட்டினார், கடலுக்கு புதிய கப்பல்களும் கட்டினார், கடற்பயணத்துக்கு வீரர்களை தயார் செய்தார், வெள்ளாளர்களை பயிற்சி செய்தார், குதிரைப்படையையும் ஏற்படுத்தினார். தமிழகத்திலும் இந்தியாவில கடற்படை யோசனை பரவி இருந்ததில்லை. சோழர் கடற்படையை ஒரு பெரிய சக்தியா மாற்றினார். இதோட விளைவு என்ன தெரியுமா? வர்த்தக பாதைகள் சோழர்களின் கட்டுப்பாட்டில் வந்த முத்து வர்த்தகம் செழிச்சது. மசாலா வர்த்தகம் பெரிதாக வளர்ந்தது. இலங்கை, மாலத்தீவு, லட்சத்தீவு எல்லா ராஜ்யங்களும் சோழர்களை மதித்தன. இந்த கடற்படை சக்தி சோழ பேரரசுக்கு உலகளாவிய அங்கீகாரம் தந்தது. இந்திய பெருங்கடலில் முதன்மையான தமிழ் கடற்படை சோழர்கள் தான். மேலும் பல சுவாரஸ்ய வரலாற்று தகவலுக்கு ராகவ் ராக்ஸ் ஆபிசியல் பக்கத்தை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.